ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ 30 செப்டம்பர் 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் இந்த வீடியோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,400 பர் மந்த்துக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 12th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிப்ளமோவில் 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2023, 2024, 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2023, 2024, 2025 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2023, ஒன்லி 2024, ஒன்லி 2025 பேட்ச் மட்டும்தான் ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் 50% அண்ட் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் டிப்ளமோவில். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்ட் டைமாக டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 18 years ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது. ஸோ லாஸ்ட்டு 3 monthஸில் வந்து நீங்கள் விப்ரோவில் ஏதாவது இன்டர்வியூ ஆர் ஏதாவது அசஸ்மெண்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும்போது. ஸோ அசஸ்மெண்ட் இருக்கும்போது மேக்ஸிமம் 1 அரியர் வேணால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரியரே இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் அவங்க வந்து அரியர் இருந்தாலும் 1 அரியர் இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க அசஸ்மெண்ட் விப்ரோட அசஸ்மெண்ட் ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 rounds இருக்குது. ரவுண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 4 session இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வேர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்னு 4 session கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செக்ஷனும் வந்து 20 minutes, அதே மாதிரி 20 questions இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன், ரவுண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா HR டிஸ்கஷன், ரவுண்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கில்லிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48 months வந்து உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த 4 rounds. இந்த 4 rounds கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி சர்வீஸ் அக்ரிமெண்ட் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விப்ரோவில் வந்து 48 months ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து 48 months கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் நவ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து
நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.